மதுரை திருமங்கலத்தில் அரசு பேருந்தில் யூபிஐ பேமெண்ட் செய்ய மறுத்த பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர் பயணியை தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். காசை வாங்கி டிக்கெட் கொடுக்க வேண்டியது உங்க கடமை. புரியுதா? என்ன சொன்னாரு? என்ன ஜிபே தான் பண்ணு, காசு வாங்குறீங்க, ஜிபே பண்ணு, காசு வேண்டான்னு நீ சும்மா ஆமா பாரு வேண்டாம். நான் பேசல, நீ பேசிட்டு இருக்க. புரியுதா? நீ போ, உன் பேர் என்ன வர சொல்லு. என்ன போற என்ன என்ன ரொம்ப நீ என்னை தொடு, நீ என்னை தொட்டு யாரு என்ன நடந்துட்டு கேளுங்கயா. என்ன பிறகு என்ன யாரு கஷ்டப்பட கிடைக்கிறது அண்ணே? ஒரே நிமிஷம். என்ன செய்ய போற? இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கருப்பசாமி வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கருப்பசாமி, இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருநெல்வேலி பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து நேற்று மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தின் நடத்துனராக குரு பரமன் குமார் என்பவர் பணியில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில திருமங்கலத்திலிருந்து சாத்தூருக்கு செல்வதற்காக ஒரு பயணி நேற்று அந்த அரசு பேருந்தை ஏறி இருக்கிறாங்க. அப்போது நடத்துனரும் சாத்தூருக்கு அந்த பயணி டிக்கெட் கேட்ட போது பணம் வேண்டாம், அந்த பணத்துக்கு பதிலாக ஜிபே செய்யுமாறு அவரை வலியுறுத்தியுள்ளார். ஆனா பயணி ஜிபே செய்ய மறுத்ததால் அந்த நடத்துனர் பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த பேருந்தில் இருவருக்கும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வாக்குவாதம் முற்றிய நிலையில் நடத்துனர் அந்த பயணியை தாக்கும் வீடியோ தற்போது என்பது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அந்த பயணி நெல்லை மேலாளரிடம் இது குறித்து கேட்ட போது அவரிடம் உரிய விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து அவர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த நடத்துனர் பயணியை தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. நன்றி கருப்பசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.